வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் முடக்கருத்தான் கீரையை உங்களுடைய உணவில் இன்னைக்குலேருந்து ரெகுலராக சேர்த்துக்கோங்க. என்னுடைய போன் வீக்னஸ்க்கு வந்து எங்கள் டாக்டர் பிரண்டையும் முடக்கருத்தானையும் ரெகுலராக உணவில் சேர்க்க சொன்னார். ஸோ நான் பிரண்டையை சாப்பிட்டுட்ருக்கேன். உண்மையிலே அது நல்ல பெனிஃபிட் கொடுக்குது. இப்போ முடக்கருத்தானையும் ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். முடக்கருத்தான் இந்த கீரையோட பேர்லேயே வந்து இதோட பெனிஃபிட் இருக்குது. நம்ம முடமாக இருக்கிற எந்த உறுப்புகளையும் அதை வந்து நல்லா செயல்பட வைக்கிறது தான் இந்த கீரையோடைய வேலை. ஸோ நம்ம இதை நல்லா ரெகுலராக சாப்பிடும்போது போன் வீக்னஸ் இருக்கிறவங்க எல்லாருக்கும் உண்மையிலே நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். நைஸ் தண்டு அதெல்லாம் எடுத்துக்கலாம். இலைகளையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். விதைகள் இருக்கிறத நம்ம நீக்கிடணும். ஏன்னா விதைகள் வந்து ஹார்டாக இருக்கும், அரைப்படாது. அதனால் இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் கீரையை. காப்படி அரிசியை வந்து மையாக ஆட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் வந்து கொஞ்சமாக அந்த அரைச்சி வச்சுருந்த கீரையை வந்து ஊற்றிக்கிட்டேன். நம்ம அப்பப்போ சாப்பிடும்போது கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் கீரையை கலந்து அந்நேரம் மிக்ஸ் பண்ணி தோசை சுட்டோம்னா தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மொத்தமாக கலந்து வைக்கிறத விட இந்த மாதிரி அந்நேரம் நம்ம கொஞ்சமாக கலந்துட்டு இந்த மாதிரி வெங்காயம், சீரகம், பச்சை மிளகா, உப்பெல்லாம் போட்டு கலந்து சுட்டோம்னா தோசை நல்லாயிருக்கும். க்ரீனியாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த தோசை. ஹெல்த்துக்காண்டியும் அவங்க இதை நல்லா சாப்பிடுவாங்க பிள்ளைங்களும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இன்றைக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா கமெண்ட்டில் எஸ் சொல்லுங்கள். ஹாப்பி கார்டனிங்.